ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கிட்ஸோடைய ஸ்வெட்டர் கலெக்ஷன் தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஆக்சுவலாக கிட்ஸுக்கு பார்த்திங்க அப்படின்னா யாதின்க்கும் ஷரனுக்கும் ஸ்வெட்டர் எடுத்துகிட்டு வந்தோம். பட் ஆனால் அவங்க யார்கிட்டையும் இன்னும் காட்டலை. காமிச்சோம் அப்படின்னா இப்போவே போட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக டேமேஜ் பண்ணிடுவாங்க. வாங்க அவங்களுடைய ஸ்வெட்டர் கலெக்ஷன் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், வாவ், ஃபஸ்ட்டு கலெக்ஷனே ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆரஞ்சு கலர் பாருங்க, இவ்வளோ அட்ராக்டிவிட்டியாக இருக்குது. நல்லா ஷைனிங்காக கிளாத்து பாருங்கள், நல்லா சூப்பராக பொசு பொசுன்னு இருக்குது. இதில் இருக்கக்கூடிய வேர்ட்ஸ் எல்லாம் பாருங்கள், கலரிங்காக நல்லா அட்ராக்டிவாக இருக்குது. ஸ்போர்ட், கிரேசி, டபிள்யூ, 7 பிளேயர்ஸ், 27. ஓகேங்களா? ஜிப்பு பாருங்கள், ஜிப்பு ஃபுல் அண்ட் ஃபுல் ஓப்பன் க்ளோஸ் ஜிப். நெக்கு கவர்டு டிசைன். இவங்களோட சைஸ் பார்த்திங்கன்னா ஸ்வெட்டரில் 32. ஹேண்ட் பாருங்கள், ஃப்ரீ சைஸ். இவங்களுக்கு பேக்கெட்டும் இருக்கும் பாருங்கள். ரைட்டில் ஒரு பேக்கெட் அண்ட் லெஃப்டில் ஒரு பேக்கெட். சூப்பராக இருக்குது. கிளாத் பாருங்கள், ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வாவ் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா பொசு பொசு நல்லா சாஃப்டாக இருக்குது. கலரிங்கும் பாருங்கள், ஆரஞ்சு கலர். கிளாத்து நல்லா ஷைனிங்காக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் கலெக்ஷன். வாவ், சூப்பர். இது பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், ஹெட் கவர்டு. ஓகேவா? கேப் வித்து கேப்போட கொடுத்துருக்காங்க. இது உள்ளே பார்த்தீங்கன்னா பிங்க் கிளாத்து, அவுட்டரில் வயலட் பர்பிள் கலர். பாருங்கள், சூப்பராக இருக்குது. ஜிப்பு பாருங்கள், ஸ்டைலிஷாக நல்லா இருக்குது. ஓப்பன் பண்ணி பார்க்கலாமா? ஓகே, இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. வாவ், சூப்பராக இருக்குது கிளாத்து. அதாவது இந்த கலர் காம்பினேஷன் தான் ஆக்சுவலி எனக்கு இதில் ரொம்ப பிடிச்சிருக்கு. உள்ளே பார்த்தீங்கன்னா டார்க் பிங்க்கு, அவுட்டரில் பர்பிள். என்ன வேர்ட் கொடுத்துருக்காங்க? நியூ பேலன்ஸ் சம்திங். இங்கே பாருங்கள், பாக்கெட், 2 பாக்கெட் இருக்குது. ரைட் ஒன் அண்ட் லெஃப்ட் ஒன். உள்ளே இதுலேயும் பார்த்தீங்கன்னா கிளாத்து பிங்க்கு தான் ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்திங்கன்னா ரொம்ப குளிர் அதிகமாக இருக்க ஸ்டேஜில் அப்போ நம்ம வெளியில் போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக ரொம்ப சூட்டபுளாக இருக்கும், கேப்போடு இருக்கிறதுனால. வாங்க நெக்ஸ்ட் கலெக்ஷன் பார்க்கலாம். வாவ், ஒரு கலெக்ஷனுமே ரொம்ப சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த டைப் பாருங்கள், அதை விட இன்னும் சூப்பராக இருக்குது. பாருங்கள், கீழே ஒரு மாதிரி கிளாத் இருக்குது, மேலே ஒரு மாதிரி இருக்குது. டிசைன் பாருங்கள். எதையுமே இதில் ஃபஸ்ட் ஒன் செகண்ட் ஒன் சொல்ல முடியாது. ஒன்றுமே ஒரு டைப்பு சூப்பராக இருக்குது பாருங்கள். இது இன்ச் பார்த்திங்கன்னா 24. இது அவங்கள விட இன்னும் தாராளமாகவே பெரிய குழந்தைங்களுக்கு 5-6 இயர்ஸ் குழந்தைங்களுக்கு போடலாம். இங்கே பாருங்கள், இதுலேயுமே டபுள் சைடு ஜிப் இருக்குது. ரைட் ஒன் அண்ட் லெஃப்ட் ஒன். ஃப்ரெண்ட்ஸ் பேக் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். கிளாத்து ரொம்ப சூப்பராக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் ஃபைனல் கலெக்ஷன். இங்கே பாருங்கள், இது ஆக்சுவலாக ஹெவி வெயிட்டாக இருக்குது பாருங்கள்.
உள்ளே பாருங்கள் கரடி குட்டியாட்டம் டார்க் பிளாக்ல கிளாத்து பாருங்க உள்ள சூப்பராக இருக்குது. இந்த காம்பினேஷன் அதை விட அட்டகாசமாக இருக்குது. ஒரு கலெக்ஷனும் ஒரு வெரைட்டியில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கிரிக்கெட் 20 பாய்ஸ் அப்படின்னு வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க வித்து கேப்போட. சரிங்களா, வித்து கேப்போட. இதில் பேக்கெட்ஸ் இருக்கா? இருக்குது. இங்கே பாருங்கள், இங்கே ஒன்று ரைட்டில் ஒன்று அண்ட் லெஃப்டில் ஒன்று. ஓகேங்களா, பேக்ரவுண்ட் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலாக ஃபேண்ட் ஒன்று எடுத்தோம். பட் ஆனால் அது ரொம்ப லாங் சைஸ். ஓகேங்களா, கிட்ஸ் நல்லா பெருசாகட்டும், அப்போ இது போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், மொத்தம் 4 டைப் ஆஃப் ஸ்வெட்டர் கலெக்ஷன்ஸ் இருக்குது. ஒன்றுமே ஒரு வெரைட்டி ரொம்ப அட்டகாசமாக சூப்பராக இருக்குது எல்லாமே. ஃப்ரெண்ட்ஸ் கிட்ஸுக்கு இந்த மாதிரி டோட்டலாக நம்ம பேக்கேஜ் எடுத்துகிட்டு வந்துட்டோம் அப்படின்னா உடனே அவங்கக்கிட்ட காட்டாதீங்க. சரிங்களா, ஒரு கிளாத்தாக அப்பப்போ யூஸ் பண்ணுறதுக்கு மட்டும் எடுத்து கொடுங்க. மற்றதெல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் தேவைப்படுறப்ப நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா, கண்டிப்பாக கிட்ஸ் வந்துட்டு அவங்க மேலே நம்ம தப்பு சொல்லவும் கூடாது. சரிங்களா, குழந்தைங்க அப்படி தான் எக்ஸைட்மெண்ட்டாக புதுசாக இருக்குது என்ன ஏதுன்னு பார்ப்பாங்க, அது பிரித்து கூட போட்டுருவாங்க. மேக்ஸிமம் அதுதான் நடக்கும். சரிங்களா, அப்படி இருக்கும்போது நாம் தான் சேஃப்டியாக ஸ்டோர் பண்ணி சேஃப்டியாக வைக்கணும். ஓகேங்களா, ஏன்னா நம்ம ரேட் கம்மியாக போட்டு வாங்குகிறோமோ அதிகமாக வாங்குகிறோமோ எவ்வளவாக இருந்தாலும் நம்ம கஷ்டப்படுற அமௌண்ட்டு தான் அது எல்லாமே. சரிங்களா, அப்படிங்கும்போது நம்ம சேஃப்டியாக பாதுகாப்பாக வச்சு தான் யூஸ் பண்ணணும். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களுக்கு எல்லாமே தாராளமாக கிடைக்கிற மாரி நம்ம பண்ணிடவே கூடாது. நம்மக்கிட்ட இருந்தாலும் சரி, கண்டிப்பாக அவங்களுக்கு சில பொருட்களை சில விஷயங்களை இக்னோர் பண்ணி தான் நம்ம ஆகணும். சரிங்களா, அவங்களோட மைண்டில் நம்ம கண்டிப்பாக ஃபிக்ஸ் பண்ணி ஆகணும். எல்லாமே எப்போவுமே கிடைக்கும் அப்படிங்கிறது கிடையாது. சில விஷயங்கள் கிடைக்கும், சில விஷயங்கள் கிடைக்காமலும் போகலாம், அல்லது டிலே ஆகி லேட்டாக கூட கிடைக்கலாம். அந்த மாதிரி அவங்களோட மைண்டில் நம்ம தான் ஃபிக்ஸ் பண்ணணும். சரிங்களா, அதுக்கு இந்தமாரி சின்ன சின்ன விஷயம் முதற்கொண்டு எல்லாத்தையுமே அவங்களுக்கு நாம் தான் அந்த பழக்கத்துக்கு கொண்டு வரணும். இது பார்த்திங்க அப்படின்னா நம்ம இல்லாத காலத்துக்குமே கூட ஃப்யூச்சர்ஸில் குழந்தைங்க எளிமையான ஒரு லைஃப் கூட வாழ்கிறதுக்கு தங்களை ரெடி பண்ணிப்பாங்க. சரிங்களா, அதாவது கஷ்டப்படுவாங்க நான் சொல்ல வரல. எப்படின்னா காசை வந்துட்டு வீண் பண்ணாமல் சிக்கனமாக சேமிப்பு கடைபிடிப்பாங்கன்னு சொல்ல வரேன். ஓகேங்களா, அதாவது அடிப்படை தேவை என்னவோ அதை மட்டும் அவங்க வாங்கிக்குவாங்க, அளவுக்கு அதிகமாக வாங்க மாட்டாங்க. அந்த ஒரு ஹேபிட்டை இப்போ இருந்தே கொண்டு வாங்கன்னு சொல்கிறேன். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், குழந்தைங்கள இந்த காலத்து குழந்தைங்கள வளர்த்துறது ரொம்ப ரொம்ப பெரிய ஒரு டாஸ்க்கு, கோல், அச்சீவ்மெண்ட்டு தான் சொல்லணும். ஸோ அதை சின்ன சின்ன விஷயத்தில் முதற்கொண்டு குழந்தைங்கள்லேருந்தே சின்ன வயசுலேருந்தே கரெக்டாக கொண்டு வாங்க. சக்ஸஸ் கண்டிப்பாக நமக்கு தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய வீடியோஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஆல்ரெடி கிட்ஸ் வந்துட்டாங்க, அவங்க இல்லாதப்போ வீடியோ எடுத்துடலான்ட்டு எடுத்தேன், கம்ப்ளீட் பண்ணுறதுக்குள்ளே வந்துட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சேனலில் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேக்ஸிமம் கண்டென்ட் நான் டெவலப் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கிட்ஸ் ஸ்வெட்டர்ஸ் போட்டதுக்கப்புறம் எப்படி இருக்குன்ட்டு நம்ம நெக்ஸ்ட் ஒரு நாளைக்கு அது வீடியோ ஷூட் பண்ணி கண்டிப்பாக பார்க்கலாம்.
ஓகேங்களா. இன்னொரு முக்கியமான விஷயம், ஸ்வெட்டர் தானே அப்படின்னு சொல்லிட்டு இந்த மந்த்லி ஒன்ஸ் வாஷ் பண்ணிக்கலாம் அப்படின்ற வேலையே இருக்கக்கூடாது. ஸ்வெட்டர் அப்படின்றதுனால கண்டிப்பாக வீக்லி ட்வைஸாவது வாஷ் பண்ணிவிடுங்க. அது ரொம்ப ரொம்ப நல்லது. சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.